சுட சுட முக்கோண பூரிக்கு சரியான ஜோடின்னா உருளைக்கிழங்கு மசாலா தான். வாயில் வச்சதும் கரையும் பூரியின் ஜோடியான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 7 to 8 பொட்டேட்டோ ரெண்டாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு 3 to 4 விசிலுக்கு வேக விடுங்க. கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. நீளமாக நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கேற்ப 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1/2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குன வெந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலை மாவு கட்டி இல்லாமல் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு தண்ணி வற்றினதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. பூரிக்கு சரியான ஜோடியான உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டல் சுவையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முக்கோண பூரியோட உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்.